அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு சிறுகதையாடலில் வழக்கமாக கலந்து கொள்ளும் 5 நபர்கள் ஒரே இடத்தில் இருக்கிறோம். காஞ்சி சுற்றுலாவில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிற்பத்தின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தொடர்ச்சி நின்றுவிடக்கூடாது என்பதற்காகவே இன்று நடத்துகிறோம். முடிந்தவரை நாங்கள் பேசுகிறோம். அதன் பிறகு மற்ற நபர்கள் பேசினால் கொஞ்சம் சுருக்கமாக கூட முடித்துக் கொள்ளலாம். பிரசன்னா சார் வந்துடுவார்னு நினைக்கிறேன். இல்ல இதுலயே கூட பேசுறீங்க சார். இதுலயே கூட பேசுறீங்களா? வாசிப்பை நேசிப்போம் நிகழ்வின் 38வது அமர்வு. ஒரு இல்ல, சும்மா உங்களோட இதை மட்டும் பேசுறேன். வேறு ஆசிரியர், வேறு வகுப்பறை, வேறு வகுப்பறை, வேறு கரும்பலகை. ஆமா, வேறு வகுப்பு, வேறு கரும்பலகை, அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாம் இங்க டவர் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கு. முதல்ல பிரசன்னா சார் பேசட்டும். அவர் பேசிட்டு போயிட்டாருன்னா அடுத்து நான் பேசிடுறேன். பேசிடலாம். அனைவருக்கும் வணக்கம். சிறுகதையாடின் அடுத்த நிகழ்வு வேறொரு இடத்துல இருந்து, வீட்டுல இருந்து இல்லாம வேறொரு பரிமாணத்துல ஒரு கோயில்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு வாசிப்பு சுற்றுலாவின் இடையில் சிறுகதையாடலை விடக்கூடாது அப்படின்னு பேசுறோம். இன்றைய சிறுகதை அந்த எழுத்தாளரோட முதல் கதைன்னு நினைக்கிறேன். அவர் எழுத்தாளர் பத்தி நிறைய நான் படிச்சதும் இல்லை, அதனால இன்ட்ரோங்கிறது இல்லாம நான் டைரக்டா கதைக்கே வந்துடுறேன். இந்த கதை முதல் தடவை படிச்சோன்னே நமக்கு பிடிச்சது. எந்த விதமான சிக்கல்களும் இல்லாம, எந்த விதமான பிரச்சனைகளையும் தராம, ஒரு சாதாரண 3 மனிதர்களை பற்றிய ஒரு முக்கோண கதை. ஒரு ஆபீஸ்ல நம்ம நிறைய பேரை பார்ப்போம். ஆபீஸ்ல நம்ம கூட ஒர்க் பண்றவங்க மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம். இந்த மாதிரி ஒரு 2 பேர்த்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அவங்களோட மத பிரச்சனை காரணமாக அவங்களோட காதல் தடுக்கப்படுகிறது. அப்புறம் வேற ஒரு கல்யாணம் பண்றாங்க. அந்த ஒய்ஃபை பாக்குறதுக்கு அவங்கள கூட்டிட்டு வர்றாரு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க வேலையில விட்டுடுறாங்க. அப்போ அங்க வர்றதோட அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க பேசுறது, அவங்க அந்த பழைய நினைவுகளை நடுவுல கொண்டு வர்றது, அவங்களோட எந்த விதமான நிகழ்வுகள் அவரை கவர்ந்துச்சு அப்படிங்கிறது. அவரும் கொஞ்சம் அதிகமா பேசாதவர். அந்த பெண்ணோட எந்த விஷயங்கள் அவரை கவர்ந்துச்சுன்னு அவரு எழுத்தாளர் சொல்றது. கடைசியில ஒரு ரொம்ப சுமூகமாக அந்த கதையை அவர் முடிக்கிறார். எப்படின்னா, பழைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் மறந்து போய் அடுத்த வாழ்க்கைக்கு சாத்தியமாதல் அப்படிங்கிறத ஒரு சின்ன அவருக்கே ஒரு எக்ஸாம்பிள் மூலமா அவர் முடிக்கிறாரு. ஒரு கரும்பலகையில நாம ஒரு கிளாஸ் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்கிறப்போ, பழைய கிளாஸ் டீச்சர் எழுதின எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த பீரியடுக்கான புதுசா எழுத ஆரம்பிப்பாங்க, சொல்ல ஆரம்பிப்பாங்க இல்லையா? அது போல அவங்களோட வாழ்க்கை பழைய வாழ்க்கை இல்லாம இவங்களை ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணனால புதிய வாழ்க்கைய ஆரம்பிச்சது அப்படிங்கறத அவர் நினைச்சு பாக்குறாரு. அந்த ஈஸ்வரி இவங்க சொல்றாப்புல அந்த மாதிரி. அப்ப அது தங்களோட வாழ்க்கையோட அவங்க கம்பேர் பண்ணி பழைய வாழ்க்கையை மறந்துட்டு அவர் புது வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத எழுத்தாளர் சொல்றாரு. நமக்கு இதுல என்னன்னா, நான் இத ஒரு பிரம்மாண்டமான கதை அப்படின்னு நினைக்கலனாலும், ஒரு இந்த பிப்ரவரி மாசத்துலயே இதை பேசினதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுவும் ஒரு விதமான காதல் கதை தான். முக்கோண காதல்னு சொல்ல முடியாது. ஆனா இவருக்கு ஆரம்பத்தில் வந்த காதல், அதற்கப்புறம் எப்படி அது ஒரு சர்டன் இஷ்யூக்காக நிறுத்தப்பட்டு, இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம் அப்படின்னு அதை புரிஞ்சுட்டு 2 பேரும் அதுக்காக எந்த விதமான பெரிய வருத்தங்கள்லாம் படாம இந்த வாழ்க்கையை அவங்க அப்படியே ஏத்துக்கிட்டு இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவரு ஹாப்பியா இருக்காரு. பட் அதை பழசல மறக்கல. 2 பேத்துக்கும் தெரியுது. ஒரு நாள் சந்திக்கிறாங்க, ரொம்ப இயல்பா பேசிக்கிறாங்க, போறாங்க அப்படிங்கிற கதை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை ஒரு அந்த எழுத்தாளர் அழகா சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இன்னும் நிறைய பேசனா குறிப்பெல்லாம் நான் ஒன்றும் எடுக்கல. இந்த டூர் ப்ரோக்ராம் வந்ததுனால கம்பேர் பண்ணி கனெக்ட் பண்ணி வேற கதைகளை பேசுறதுக்கான வாய்ப்பு அமையல. இந்த கதையில நான் நினைச்சதை மட்டும் சொல்லியிருக்கேன். நன்றி. நன்றி பிரசன்னா சார்.
ஓகே. இப்போ நானும் என்னோட கருத்த சொல்லிடுறேன். இது வந்து இது வந்து ஒரு சொல்லப்போனா இது ஒரு கதை இல்ல. ஒரு கவிதைக்கான கன்டென்ட்டா தான் நான் பார்க்குறேன். மனுஷிய புத்திரன் எழுதக்கூடிய ஒரு கவிதையா தான் பார்க்குறேன். இந்த கன்டென்ட் அப்படியே குடுத்திருந்தா, அது ஏன்னா இந்த கதையில வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷன்லாம் எதுவுமே புதுசு கிடையாது. ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்குள்ள வர ஈர்ப்பு, காதல், மதம் எதிர்ப்பு இதெல்லாம் பம்பாய் படத்துல பார்த்ததே தான். புதுசா எதுவும் இல்ல. ஆனா, அந்த திருமணத்துக்கு பிறகு அவங்க ஒரு இடத்துல சந்திக்கிறது, அந்த மனைவி கிச்சன்ல இருக்கிற அந்த ஒரு கண நேரத்துல பழைய காதலர்களா மாறுறது, மனைவி வந்த உடனே மறுபடியும் ஒரு இதா மாறுறது, அந்த ஒரு நிகழ்வு தான் வந்து கதையோட ஹார்ட் பீஸு. அத வந்து கவிதையில சொல்லி முடிச்சிடலாம். அத மனுஷ் கிட்ட குடுத்திருந்தா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாருங்கிறது என்னோட எண்ணம். அது போதுமானது. ஆனா என்ன தெரியுங்களா? வழக்கம் போல தான். பெண் மட்டும் சுத்த பத்தமா லவ் பண்ணவன இது பண்ணிட்டு அப்படியே இருப்பா. இவன் கல்யாணம் பண்ணிட்டு இவன் சந்தோஷமா இருப்பான். அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம இதா பார்க்குறேன் நானு. எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன் ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கட்டுமே! அவன வந்து ஒரு ஆண் வந்து பார்க்கட்டுமே! ஏன் பெண்கள் காதலித்த பெண்கள்லாம் வந்து இப்படிதான் இருக்கணுமா? இது வந்து பொக்கிஷம்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா? அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அப்படிதான் சேரன் லவ் பண்ணுவாரு. அதுவும் ஒரு முஸ்லீம் பொண்ணா இருக்கும். இவரு வீட்ல அதே மதத்த சொல்லி பிரிப்பாங்க. இவரு அவ்ளோ பிரச்சனைக்குள்ளயும் இவரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துட்டு இவரு போயிருவாரு. என்னதான் சோகம் இருந்தாலும். அந்த பெண் அப்படியே காத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இது இத எழுதுறவங்க எல்லாமே ஆண்களா இருக்காங்க. அதான் வந்து எனக்கு இதா இருக்கு. பொருந்தல. இத பெண்கள் தான் சொல்லணும் என்னங்கிறத. என்னோட கருத்து அவ்வளோதான். நம்ம ஆக்சுவலா இது விவாதிக்கிறதா இருந்தா இது கொஞ்சம் நல்லா போயிருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கருத்த சொல்லி. அடுத்து பேச வர்றவங்க அப்படியே கொஞ்சம் பேசுனீங்கன்னா முடிச்சுக்கலாம். அடுத்து யார் பேசுறீங்க? அடுத்து யாராவது அருள் பேசுறீங்களா? சரி, நான் பேசுறேன். ம். கதை ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப இயல்பா இருந்தது. நிஜமாவே ஒருத்தர் 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க கடந்து வந்த விஷயங்கள் எல்லாம் நெனச்சு பார்க்கிற ஒரு மொமெண்ட் எப்படி இருக்கும்? அப்படின்னு பார்த்தோம்னா, அது அப்படியாகவே பொருந்தி இருந்தது தான் வந்து இது கதையோட சிறப்பு அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நன்றி. கிருஷ்ணா நீங்க பேசுறீங்களா? பேசுறேங்க. அனைவருக்கும் வணக்கம். தம்பி ஒரு நிமிஷம் இரு. இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப மென்மையா, ரொம்ப இயல்பா, ரொம்ப நீட்டி முழங்காம அழகா எழுதின மாரி இருந்துச்சு. நெறைய குறிப்புகளோட இருந்த மாரி இருந்துச்சு. அ அது ஒருத்தர சந்திக்க போறோம். முன்னாடி நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிறப்போ, அந்த அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? அது அது உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் அவரு குறிப்பா சொன்ன மாரி தோணுச்சு. இவங்க வீட்ட தேடி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அ மழை தூறல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு உண்மையிலே அவங்களுக்குள்ள அது மழை தூறுது அப்படிங்கிற மாரி நான் நெனச்சேன். அ அ என்னங்க வரும்போதே மழையோட வந்திருக்கிறீங்க. அந்த அம்மா ஈஸ்வரி பேசுறதா இருக்கட்டும். அம் சிலதெல்லாம் கெஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இது மாரி கதைகள் நெறைய பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஈஸ்வரி போல ஒரு எல்லாம் தெரியும். தெரிஞ்சு அவங்க இப்படி பழகுறாங்களேன்னு கேட்கும்போது, "என்ன தெரியும்? இல்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணோம்." அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு உவமை கூட நல்லா எழுதியிருந்தாரு. "பனி உருகி திரும்பி உறையும்." அப்படிங்கிற மாரிலாம் எழுதியிருந்தாரு. அடுத்து திரும்பவும் "ஃபோட்டோலாம் பார்த்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, பார்த்துட்டேன். எல்லாமே கருப்பு வண்ண வெள்ளை புகைப்படமா இருக்குது." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மாரி எழுதினது எல்லாமே. நீங்க சொன்ன மாரி இது வந்து கவிதை அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. கவிதையா எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சிறுகதை மாரி இல்லாம. ஒரு வகுப்பறையும், ஒரு கரும்பலகையும். நமக்கும் நெறைய வகுப்பறை, கரும்பலகை அதெல்லாம் திரும்பவும் நினைவுக்கு கொண்டு வந்த மாரி இருந்துச்சு. கடைசில ம் அந்த அ அறிவியல் டீச்சர் எழுதி போட்டத அழிச்சுட்டு, சமூக அறிவியல் டீச்சர், பியூலா டீச்சர் மாரி ஈஸ்வரி நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப அந்த தலைப்புக்கும், கதைக்கும் ரொம்ப பொருத்தமா இருந்த மாரி இருந்துச்சு. லாஸ்ட்டா அவர் முடிச்சதும், ஈஸ்வரியும் அம் ஆசினாவா? அவங்களையும் பார்த்து பின்னாடி பார்த்தாக்கா, ஒரு வெறும் கரும்பலகை இருந்துச்சு அப்படிங்கிற மாரி முடிச்சது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ரொம்ப அ இயல்பான ஒரு கதை. மென்மையான ஒரு கதை. நன்றிங்க. நன்றி கிருஷ்ணா. பிரியா பேசிடுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாரி இது ஒரு அழகான காதல் கதை.
காதல் எல்லாருக்குமே அழகா இருக்கும். பட் இது ஆஸ் ஒரு பொக்கிஷம் ஆட்டோகிராஃப் மாதிரியான ஒரு ஆஹ் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நம்மளுக்கு வயசுக்கு அப்புறமா வந்து ஓகேவா, அதுக்கப்புறமா வர ஒரு சீனு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்றது, இட்ஸ் பொயட்டிக்கா இருந்தது. என்ன சொல்றதுன்னா, இதுல காதல் அவங்க பண்ண போர்ஷன், அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு ஆஹ் என்ன சொல்றது, எதிர்த்த சீனு, இதெல்லாமே விடவே அவங்க 2 பேரும் அந்த சந்திக்கிற அந்த காட்சி இருக்கு இல்லையா? அவ வந்துட்டு அந்த கால பார்க்கும்போது அந்த புடவைக்குள்ள கால் இழுத்துக்கிறது, 2 பேரும் வந்துட்டு உறைஞ்சு போய் நிக்கிறது, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ரொம்ப அழகா இருந்துச்சு. அது அந்த சீன்ல அவங்களோட அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு செமையா த்ரூ அவுட் ஆயிருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுல வந்து ஒரு வரி வரும். அது என்னன்னா, அவ உள்ள வரும்போது இந்நேரம் வேலாயுதம் வந்திருந்தாங்கன்னா, இந்த பையன் வாங்கிட்டு போயிருப்பாங்க. சுமை இருக்கோ இல்லையோ, ஒருத்தவங்க நம்ம கிட்ட இருந்து சுமைய வாங்கிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணும். அது வந்துட்டு எனக்கு எனக்கு பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அதாவது மொத்த கதையில அந்த ஒரு வரி வந்துட்டு ரொம்ப கேட்சியா இருந்துச்சு. சோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு அஹ் கிருஷ்ணா நீங்க சொன்னீங்க தெரியுமா? அவ வந்து எல்லாமே புகைப்படமா கருப்பு வெள்ளையா மாறிடுச்சுன்ட்டு. ஆக்சுவலா வந்துட்டு அவ சொல்ல மாட்டா. அவ மனசுக்குள்ள நினைச்சிருப்பா. பட் அத வெளியில வந்து சொல்லியிருக்க மாட்டா. அந்த மாதிரி இருக்கும். பட் இதுல பெருசா கன்டென்ட்டோ, இல்ல மாரலோ, இல்ல வந்துட்டு ட்விஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு அழகான காதல் கதை. பட் என்ன சொல்றதுன்னா, ஒரு கியூட்டா இருக்கிறது முடிஞ்சது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் இது இப்படிதான் இருக்கும். கதிர் சொன்ன மாதிரி என்ன சொல்றது, இது ஏன் வந்துட்டு பொண்ணுங்க மட்டும் விட்டு கொடுக்கணும்? ஏன்னா அது பியூரிட்டி அதை மெயின்டைன் பண்றது அதெல்லாமே வந்துட்டு இன்னுமே இருக்கிறது தானே. ஸோ அது வந்து ஒரு விஷயம் இடிச்சுது. அதர் தான் தட் இது ஒரு ஸ்பீடான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எல்லாரும் வந்து வெளியில வந்திருக்கோங்கிறனால ஒரு சின்ன ஷார்ட்டான பெரிய கண்டென்ட் இல்லாத இல்ல படிச்ச ஃபீல் குட்டா இருக்கிற மாதிரியான ஒரு கதையை நம்ம இந்த வாரம் எடுத்து பேசியிருக்கோம். அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான். ஸோ எனிவே இதை மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணதுல எனக்கும் சந்தோஷம் தான். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் நல்லா சீரியஸான ஸ்டோரிஸா எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. நன்றி. எல்லாரும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சுருக்கமா முடிச்சிட்டோம். பரவாயில்ல. இருந்தாலும் 5 பேர் பேசிட்டோம். போதுமானது. நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றிகள். 1 ஹவர்லாம் கூட இல்ல.